அன்புக்குரிய மக்களே வணக்கம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதிவு. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஒரு நல்ல மனம், நல்ல குணம் இருக்கும். ஆனால் பாக்கெட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கூட பாக்கெட்டில் தங்காது, இருக்காது. இவங்க கடவுளுக்கு ஒப்பானவர்கள், கடவுளுக்கு நெருங்கியவர்கள். எப்படி ஒரு கல்லை ஒரு சிற்பமாக மாற்றுவதற்குள் அந்த கல் எந்த அளவுக்கு துயரப்படுகிறதோ அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும். என்னங்க, எனக்கு கடைசி வரைக்கும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது, எப்போ தான் எனக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு, திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல், சித்தர்களுடைய அனுகூலம், சித்தர்களுடைய 18 சித்தர்களின் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்த சில விஷயங்கள் இந்த திருவாதிரை 3 1ஆம் பாதத்துக்காரங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு சிறிது நாளாகவே ஒரு மர்மமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கும் பொழுது இப்போ விடிவு காலம் இன்னுமே தொடருதே, இப்போ தான் ஒரு 4 டேஸாக ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் இருப்பினும் இந்த ஒரு சிறிய காலத்தில் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணம் போல் தான் எல்லாம், அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு மனசு இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு காதலால் தொல்லைகளும் இருக்கும். இவங்களுக்கு குழந்தைகள் மேல் அளவுக்கு அதிகமான பாசங்கள், இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திருவாதிரையை பற்றி. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இப்போ ஏற்பட போகுது. தெளிவான ஒரு முடிவு, ஒரு சிந்தனை. இத்தனை நாள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருவாதிரையை பற்றி கூறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்.